வைத்தல நீரை கண்ணி அப்பமூடவள் போர்மோ வைத்திடும் மரன் மகன் மற்பொருள் தீரல் புய மதயானை மத்தள வயிற்ற மட்டவில் மலர்கோடு பணிவேனே செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு மப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளும் பெருமாளே அருகிவோம் விழிக்கு துணை திருமண் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அப்படியே எல்லாரும் உட்காரலாம். சொல்லும்படி கேட்டுறேன். எங்கும் இறையருள் நிலைக்கட்டும், எங்கும் இறையருள் நிலைக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், பொங்கும் மங்களம் பெருகட்டும், பொய்மை அற்று போகட்டும், புவியெங்கும் வான்மழை பொழியட்டும், பூமி தாய் பூத்து குலுங்கட்டும், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிலைக்கட்டும், அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க, அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க, அன்பே சிவம் என்பதை உணர்வோம், அன்பே சிவத்துள் இணைவோம், ஸ்ரீ கல்யாண காளீஸ்வரியை வணங்குவோம், சகல சௌபாக்கியம் பெற்று நீடோடு. குரு பக்தி இருந்தா எல்லாமே கிடைச்சிடும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. மீண்டும் பணிவான வணக்கத்தோடு இப்போது நாம் திருவாசக 4வது மாநாட்டினை அடியே நடத்துகின்றேன் என்று சொல்ல முடியாது. என்னை இறைவன் ஏதோ ஒரு விதத்திலே நடத்த வைத்திருக்கின்றான். ஏன்னா என்னுடைய விருப்பமெல்லாம் எழுத்தும் பத்திரிகை பணியாக தான் இருந்தது. அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி திருவாசக மாநாடு 4 மாநாடு நடத்த வச்சிருக்கின்றான். அதனால் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இது ஏன் இறைவன் நடத்தி வைக்க சொல்லியிருக்கின்றான் என்றால், வள்ளல் பெருமான் ஒரு பாடல் சொல்கின்றார். பாட்டிவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேர் என்னை கூட்டிவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டிவித்தால் உண்ணுகின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றுமே ஆட்டிவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன என்று நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் சுருக்கமாக இந்த மாநாட்டிற்கு காரணமாக இருந்த 2 விஷயத்தை அடியேன் சொல்லாமல் இருந்தால் உள்ளுக்குள்ளே மிகவும் வருவதற்கு காரணமாக இருந்ததே திருக்குறள் தான். அங்கே ஒரு பாடல் இங்கே ஒரு பாடலாக எனக்கு திருவாசகம் தெரியுமே ஒழிய திருக்குறள் தான் ரொம்ப ஈடுபாடாக இந்த ஆண்டு 25 ஆண்டுகளாக திருக்குறள் விழிப்புணர்வு பேரவை நடத்திட்டு இருக்கோம். அதன் மூலமாக தான் அப்படியே இந்த திருவாசகத்துக்கு வந்தோம். முதலாக குழுமணி என்ற ஒரு ஊரிலே திருவாசக முற்றுதலுக்கு அழைத்திருந்தார்கள். அந்த ஊருக்கு போகின்ற பொழுது தான் அங்கே போய் அந்த திருவாசகமான அந்த நிகழ்வில் கலந்துக்கும் போது தான் நடராஜ பெருமானுடைய திவ்யமான ஒரு காட்சி கிடைத்தது. அங்கே இருந்த பாடன எல்லாருமே மனம் உருகி அழுதபடி தான் அந்த திருவாசகத்தை பாடினார்கள். அப்பொழுதுதான் உணர்ந்த நான், திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருவார்னு சொல்கிறாங்க. அங்கே பாடின எல்லாருமே ரொம்ப மெய்மறந்து பாடினாங்க. இப்படி ஒரு உருக்கமான ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டார். நடராஜரை பார்க்கும்போது அந்த நடராஜர் என்னை நோக்கி எழுந்து வந்தது போல் இருந்தது. நான் அப்படியே கதறி எழுதிட்டேன். நான் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமான மனிதன். கோபமும் அப்படி தான், அழுகையும் அப்படி தான். இந்த கைலாய வாசிச்சோடனே அழுகு வந்துடுச்சு. பரமனே வந்து விட்டார். அப்போது தான் நான் இனிமேல் நமக்கு திருவாசகத்துக்கு தான் இறைவன் நம்மளை அழைத்திருக்கின்றார். அடுத்த நாள் கரூரில் ஒரு திருவாசக முற்றுதல் கூப்பிட்டாங்க. அங்கே போகும்போது அந்த நடராஜ பெருமானை ஒரு அடியார் வாங்கி கொடுத்தார். அந்த நடராஜரே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பார்த்துட்ருக்கீங்க, வேணுமா இருந்தாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தார். அதற்கு முந்தி மகாலட்சுமி டாலர் போட்டிருந்தேன். அப்புறம் அதை வச்சுட்டு நடராஜரை போட ஆரம்பித்தேன். அதில் நடராஜரை சுமந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நடராஜரை பார்த்த அம்மா ஆனந்தி அம்மா அவர்களை என் வாழ்வில் எந்த நிகழ்ச்சியிலையும் எப்படியுமே மறக்க முடியாத ஒரு பேரிடத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க. நானே மறக்கணும்னு நினச்சாலும் அவங்கள மறக்கவே முடியாது.
அவங்க நமது ஆசிரமத்துக்கு ஏதோ ஒரு விதமாக அவங்கள பற்றி தெரியும், பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. பெரம்பலூர் பக்கத்தில் பிரம்மரிஷி மலைக்கு போயிருந்தபோது அம்மா பார்த்தபோது இன்னும் நடராஜர் மேலே ரொம்ப ஈடுபாடான என்னை கேட்டாங்க. எங்கள் வீட்டிலே ஒரு பெரிய நடராஜராக வச்சு பூஜை பண்ணணும் ஒரு ஆவல் இருக்குன்னு சொன்னேன். நடராஜரோடு வரேன்னாங்க. எத்தனை பேர் அதுமாரி சொல்லியிருக்கிறாங்க. சரி அம்மாவும் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நடராஜர் ரெடி ஆகிடுச்சு, ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நமது சித்தர் பீடத்திலே அம்மாவனுடைய தயவிலே அவங்களுடைய ஒரு பேரருளாலே பெருங்கருணையினாலே எப்பிறவியிலே செய்த ஒரு வாக்கியத்தினாலே தாயினும் சால பறிந்து நடராஜ பெருமானை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பல சூழ்நாளாக அந்த நடராஜர் எடுத்துகிட்டு வர முடியல. அதுலேருந்து தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே மாநாடு ஒரு மாநாடாக திருச்சியில் ஒரு பெரும் மாநாடு நம்ம வந்து பண்ணணும். திருவாசக மாநாடு 2 நாள் நிகழ்வு. அடுத்தபடியாக அடியன் பிறந்த திருவாரூரிலே பிறக்க முக்தி தரும் திருவாரூரிலே ஒரு திருவாசக மாநாடு. அப்புறம் 3வதாக மதுரையிலே பொன் மாணிக்கவேல் ஐயா தலைமையிலே 3வது மாநாடு. நமது மேலூர் சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை அப்போது தான் அடியன் சந்தித்தேன். நான் அப்போ நினச்சேன், இந்த 3 மாநாடோடு நிறுத்திக்கணும், நம்மளை போட்டு படாத பாடுபடுது, 1 மாத காலம் அலையிறோம், 5 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருது, நம்மளால் முடியல அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் நான் வந்து சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்தோன்னு அவர் சொன்னார், நீங்கள் 51 மாநாடு நடத்துகிறீங்க, 51வது மாநாடு காசியில் தமிழ் சங்கத்தில் நடத்துகிறோன்னு. ஐயாவுடைய அந்த வாக்கியம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது வந்து வெற்றிக்கனி சுவாமிகள் நடத்துகிற மாநாடு கிடையாது, சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடத்துகிறது தான் இருக்கட்டும். அவங்க அந்த 51 மாநாடு நடத்தணும்னு சொன்னோன்னே எனக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்து, தூங்குனாலும் எழுந்திரிச்சாலும் நடந்தாலும் எப்பொழுதுமே அந்த எம்பெருமான் நடராஜ பெருமான் பாதத்தில் தான் படுத்துக்கிறேன், எந்திரிக்கிறேன். அதனால் தம்பி வந்து தில்லை விநாயகம், அவர் பேரே தில்லை விநாயகம், அருமையாக பேர் வச்சுருக்கிறாங்க. பேர் வச்சவங்களையும் வணங்கணும். அதனால் அவர் வந்து இந்த 3 மாநாட்டுக்கும் எவ்வளோதோ வேலைகள் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்து எல்லா உதவியும் செய்கின்றார். என்னை வளர்த்து ஆளாக்கிய சகோதரி அவங்க வந்திருக்காங்க. நான் ரொம்ப வாழு பையன், ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் ரொம்ப பாடுபட்டு என்னை படிக்க வச்சவங்க வந்திருக்காங்க. நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி வரவேற்புரை பேசுவதற்கு மாண்புமிகு ஐயா இந்த ஆசிரமத்தை பற்றி 20 வருடங்களுக்கு அப்புறம் மேலூர் சாமிகளுடைய ஒரு அனுகிரகத்தால் இங்கே வந்து சாதாரணமாக வந்து பார்த்துட்டு போக வந்த நாம் வெகு குறுகிய காலத்தில் 1 மாதத்து காலத்துக்குள்ளே இந்த மாநாடை நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஐயா அவர்களை வரவேற்புரை அழைக்க கூப்பிடுறோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த அவசிமலையை பற்றி நம்முடைய சுவாமிகள் நிறைய உங்கள்கிட்ட கூறியிருக்காங்க. நாங்கள் அவர்களுடைய மாணவர்கள். அவரே வந்து ஒரு மாணவராக தான் இருந்து எங்களையும் உருவாக்கினார். இதை வந்து அவர் அவசிமலையை வந்து ஒரு யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லுவார், ஒரு பல்கலைக்கழகம்னு தான் சொல்லுவார். நாங்கள்லாம் அதில் உள்ள மாணவர்களாக தான் இருந்திருக்கோம், இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கோம். இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி வந்து அவர் நம்ம மாதிரி எல்லாமே ஒரு லௌகீக வாழ்க்கையில் இருந்தவர் தான். ஒரு பிஏ கிறிஸ்டியன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்து, பிரிட்டிஷ்காரத்து காலத்தில் கிறிஸ்டியன் காலேஜில் பிஏ படித்து, அதுக்கப்புறம் பேங்க்கில் ஒரு ஆஃபீஸராக இருந்து குடும்பஸ்தராக இருக்கிறப்போ தான் அவர் ரிஷிகேஷ் போயிருந்தப்போ அங்கே ஒரு மகானால் ஆட்கொண்டு அப்புறம் அவருடைய இந்த இதை உணர்ந்து இங்கே வரணும்னு சொல்லி அவரால் அனுப்பப்பட்டு இங்கே அவசியமலைக்கு வந்து இங்கே வந்து அவர் இந்த மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த சொர்ணபுரியையும் அவர் தான் உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படித்தவர் எங்கள் அவசியமலை கௌசிக சாமிகள். நாங்கள் இன்றைக்கும் அவர் இறந்ததாகவே நினைக்கல, எங்களோடு இருக்கிறதா தான் நான் நினச்சிட்டு இருக்கோம். அவர் வந்து பின்னாடியே எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, இந்த அவசியமலை வந்து பின்னாடி நிச்சயமாக பலரால் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய விருப்பப்படி தான்
இங்கே எல்லாமே நாங்கள் அவருடைய மாணவர்களாக இருந்து நாங்கள் இதை வந்து செய்து கொண்டுருக்கோம். அவர் தான் எங்களை இன்றைக்கும் வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தவசிமலையில் சொர்ணபுரியில் இன்றைக்கி அவரால் அறியப்பட்டது தவசிமலை. இப்பொழுது சொர்ணபுரியில் அவர் இங்கே ஐக்கியமாகி அவர் எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இன்றைக்கி திருவாசக மாநாடு நடக்குங்கிறதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவர் எங்களுக்கெல்லாம் இது பிரபல்யமாக இன்றைக்கி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் அத்தனை பேரும் வந்து இங்கே சிறப்பு செய்ததுக்கு நாங்கள் தவசிமலை நம்முடைய சொர்ணபுரியில் தவசிமலை கௌசிகசாமியுடைய மாணவர்கள் என்ற எல்லாருடைய சார்பிலும் உங்களை எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். இப்பொழுது ஹரி ஓம். அரணம பார்வதீபதே. தவசுமலை என்ற பெயரே நமது கௌசிக சுவாமிகள் அவர்கள் உருவாக்கியதுதான். இது லட்சுமிபுரமாக இருந்த இடத்தில் அங்கே ஆண்டியாக நின்ற முருகனை அவருடைய பேரருளால் சீர்காழியிலே இருந்து அங்கெங்கு அவர் அலைந்து அவருக்கு இங்கே தான் அந்த பணி இருக்கிறது என்று வந்து அந்த தபசுமலை முருகன் அருளால் அவர் அருட்பெரும் காரியங்களை செய்து இங்கே முக்தி அடைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் பல்லாண்டு காலம் பயணித்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றோம் என்பதை உங்கள் முன் கூறிக்கொள்கிறேன். இங்கு வருகின்ற எல்லோருக்கும் எல்லா நலன்களும் எல்லா சுகங்களும் ஏற்படுவதோடு நல்ல மன வலிமையை அவர் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதுதான் அவர் எங்களுக்கு கொடுத்துவிட்டு சென்ற பெரும் சொத்து. இறைவனை நாம் சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறுவார். சிந்தனை செய்தாலே போதும், சிந்திக்கிறேன் என்று செய்திக்கிறேன் என்று கூறுவார். இந்த பூஜை அவருடைய மந்திரங்கள் கூறுவது எல்லாமே அவரை நாம் சிந்திப்பதற்கு அவகாசம் எடுத்துக்கொள்வதற்காக ஏற்படக்கூடிய பயிற்சிகள் தான். ஏனென்றால் நாம் பல சிந்தனைகளில் இருப்போம். இப்போது கூட நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? அதுபோல் நமக்கு இறைவனை சிந்திக்கிறதுக்கு அவகாசம் இருக்காது. காலையிலிருந்து ராத்திரி இப்போ நம்ம தூங்குற வரைக்கும் பல பிரச்சனைகள். அதுவும் கண்ணை மூடிக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு தியானம் செய்கிறேன் என்று நம்ம கண்ணை மூடிக்கொண்டால் தான் பல சிந்தனைகள் வரும். அதற்காகத்தான் இந்த மந்திரங்கள், தேவாரம், திருவாசகம், இதெல்லாம் இந்த தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இவையெல்லாம் அவர்கள் இறைவனை உணர்ந்து பரிபூர்ணமாக உணர்ந்து பாடிய அனுபவித்து பாடிய பாடல்கள். அதே தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை பாடி அவரை உணர்ந்து உங்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த ஞானத்தை, தீப ஜோதியை உங்கள் நெஞ்சில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால் சுவாமிகள் எப்போவுமே பூஜைகள் செய்ய வேண்டும், அதன் பலன்களை நாம் அடைய வேண்டும், இறைவனை எப்போதும் சிந்திக்க வேண்டும், அவர் எப்போதும் நம்மிடம் இருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்று கூறுவார். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் கொண்டதுக்கு மன்னிக்கவும். அதனால் நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரும் குருமகான் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் அவருடைய ஆசியோடு நீங்கள் எல்லாம் நல்ல சிந்தனைகளும் பிரார்த்தனைகளோடும் இங்கு வந்திருப்பீர்கள். இந்த தபசுமலை சுவாமிகள், சொர்ணபுரியிலே முக்தி அடைந்த நமது கௌசிக சுவாமிகள், அவர் உங்களுக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் உங்கள் கோரிக்கைகளை